ம். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்ப நான் ஒரு பிசிக்கு வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். 192.168.0.0.10 அப்படின்னு கொடுக்குறேன். சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? சிஸ்டம்ல வந்துட்டு இதுல எத்தனை நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்குன்னு சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? சோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு வி ஆர் கால் இட் அஸ் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சேர்த்து கொடுக்குறோம். இந்த சப்நெட் மாஸ்க் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த சப்நெட் மாஸ்க் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு IPv4ல கொடுக்குற ஹோஸ்ட் அட்ரஸ்ல வந்துட்டு எத்தனை நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லும். யூஸ் டு டிஃபரன்ஷியேட் நெட்வொர்க் பிட்ஸ் ஹோஸ்ட் பிட் இன் தட் ஹோஸ்ட் அட்ரஸ் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்துட்டு சில ஃபார்முலாஸ் இருக்கு. இத நீங்க இது வந்துட்டு நீங்க செப்பரேட்டா கொடுக்கணும். ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சப்நெட் மாஸ்க் சேர்த்து தான் கொடுக்கணும் நீங்க. அப்படின்னா சிஸ்டம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த சப்நெட் மாஸ்க் அந்த ஹோஸ்ட் அட்ரஸ்க்கு கரெக்டா ஈக்குவலண்டா கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஐபி எடுத்துக்கிடுவோம். இதுல வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆல் ஒன்ஸ் இன் நெட்வொர்க் பிட்ஸ், ஆல் ஜீரோஸ் இன் ஹோஸ்ட் பிட்ஸ். இதான் சப்நெட் மாஸ்கோட ஃபார்முலா. சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ்ல எல்லாத்துலயுமே 1 அப்ளை பண்ணணும், ஹோஸ்ட் பிட்ஸ்ல எல்லாத்துலயுமே 0 அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது ஒரு ஐபி 192.168.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி. ஓகேங்களா? இதை நான் வந்து கிளாஸ் சீனே எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து கிளாஸ் சீனே எடுத்துக்கிறேன். அப்புறம் கிளாஸ் சீனா வந்துட்டு எத்தனை நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கும்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டேபிள்ல 24 நெட்வொர்க் பிட்ஸ். 24 இது போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். 24 நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, 8 ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு. இப்போ சப்நெட் மாஸ்கோட ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆல் ஒன்ஸ் இன் நெட்வொர்க் பிட்ஸ் 24 ஒன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சோ ஹோஸ்ட் பிட்ஸ்ல எல்லாம் என்ன அப்ளை பண்ணோம்? ஜீரோஸ் அப்ளை பண்ணணும். ஜீரோஸ் அப்ளை பண்ணி ஓகே. ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்துட்டு என்ன அப்ளை பண்ணிருக்கேன்? ஐ அப்ளை ஒன்லி தி ஜீரோ. அப்படின்னா வந்துட்டு என்ன வரும்? இப்போ இந்த ஆக்டெட்ல ஃபுல்லா 1 இருக்கு அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கூட்டும் போது என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணி கூட்டும் போது 1 into 128, 1 into 64, 1 into 32, 1 into 16 அப்படின்னு கூட்டின மட்டும்தான் 255 வரும். ஓகேங்களா? ஒரு ஆக்டெட்ல எல்லாமே ஒன்னா இருக்கு, 8 பிட்டுமே 1 தான் அப்ளை பண்ணிருக்காங்க பைனரியில அப்படின்னா வந்துட்டு கண்ண மூடிட்டே போட்டுடலாம் 255 அப்படின்னு போட்டலாம். 255 இந்த ஆக்டெட்ல எல்லாமே 0 இருக்கு. அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் நீங்க கொடுக்கும்போது இந்த சப்நெட் மாஸ்கையும் சேர்த்து கொடுக்கணும். இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது இந்த சப்நெட் மாஸ்கையும் சேர்த்து கொடுத்தாதான் நீங்க எடுத்துக்கிறோம். இப்பவே நீங்க போயிட்டு உங்க போன்ல போய் பாருங்க. உங்க போன்ல போயிட்டு வைஃபை செட்டிங்ஸ் போங்க. வைஃபை செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் தனியா இருக்கும். அது 10 சீரீஸ்ல இல்ல 192 சீரீஸ்ல எடுத்துரும். அங்கேயே போயிட்டு சப்நெட் மாஸ்க்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அப்படி ஒண்ணும் இல்லையே என் போன்ல. இல்லையா? நெட்வொர்க் டீடைல்ஸ் போய் பாருங்க. வைஃபை டீடைல்ஸ் இருக்கு. ஐபி டீடைல்ஸ்ல போயிட்டு ஐபி அட்ரஸ் ஒன்னு எடுத்துருக்கோம் 10 சீரீஸ்ல. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாத்தீங்களா 10 சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இருக்கு. ஐபி அட்ரஸ் IPv4 அட்ரஸ் இருக்கு, IPv6 அட்ரஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க் இருக்கா? இல்ல அது இல்ல. ப்ராக்ஸி ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க. ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க. உள்ள போதா? உள்ள போலையே. போலையா? என்ன போன் யூஸ் பண்றீங்க? Oppo Reno 11. ஓகேங்களா? சரி இருங்க, நான் வந்துட்டு வேற மாதிரி காட்டுறேன்.
சந்தோஷ் உங்களுக்கு காட்டுதா அது வந்துட்டு சப்நெட் மாஸ்க்? ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல அந்த சப்நெட் மாஸ்க் இந்த இதுல குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். அப்படிதான் இருக்கு. அதுல எதுல போனோம்? குரூப்ல ஷேர் பண்ணிருக்கீங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த பேஜ் ஒரே ஒரு நிமிஷம். ஐபி செட்டிங்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல அதுலதான் வந்துட்டு டிஹெச்சிபி இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக்னு வருது. டிஹெச்சிபி இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக்னு வருதா? ஆமா, டிஹெச்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸ்டாட்டிக்ல போனதான் இல்ல அது இல்ல இல்ல ஐபி அட்ரஸ் மட்டும் தான். இப்பெல்லாம் சப்நெட் மாஸ்கே காட்ட மாட்டேங்குது எந்த போன்லயும். நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க? என்னோடது சாம்சங். சாம்சங்ல காட்டுமே. இதுதான் சாம்சங். என்னுடைய இதுலயும் காட்ட மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போதைக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது சப்நெட் மாஸ்கையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து எத்தனை நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் அது வந்து சொல்லும். நீங்க அசைன் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸா இல்ல ஹோஸ்ட் அட்ரஸா அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஒருவேளை நெட்வொர்க் அட்ரஸ் அசைன் பண்ணீங்கன்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணிடும். நீங்க அசைன் பண்ணிடுறது நெட்வொர்க் அட்ரஸ், அதனால நான் அசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஹோஸ்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த சப்நெட் மாஸ்கை சேர்த்து கொடுத்தாதான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது ஹோஸ்ட் அட்ரஸ்னு எடுத்துக்கிட்டு அசைன் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் பி. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் பி. இப்போ கிளாஸ் பி அப்படின்னாலே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் 16 பிட் நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, 16 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். அப்படின்னா வந்துட்டு 16 அப்ளை பண்ண போறோம், 16 அப்ளை பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரது நெட்வொர்க் பிட்ஸ், அடுத்து வரதான் ஹோஸ்ட் பிட்ஸ். அதனால வந்துட்டு அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? கிளாஸ் பிக்கு வந்துட்டு கிளாஸ் பில இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே சப்நெட் மாஸ்க் இதுதான் 255.255.0.0. கிளாஸ் பியோட ரேஞ்ச் என்ன? 128ல இருந்து 191 வரைக்கும் இருக்கிற எந்த ஐபி அட்ரஸா இருந்தாலும் இதான் வந்து சப்நெட் மாஸ்க். இப்போ கிளாஸ் ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கும், 24 ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கும். அப்படின்னா வந்துட்டு 8 நெட்வொர்க் 8 1 அந்த ஃபார்முலா படி வந்துட்டு சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது? ஆல் ஒன்ஸ் இன் நெட்வொர்க் பிட்ஸ், ஆல் ஜீரோஸ் இன் ஹோஸ்ட் பிட்ஸ். இதுல 8 தான் நெட்வொர்க் பிட்ஸா இருக்கு, 8 1 அப்ளை பண்றோம், ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே 0 அப்ளை பண்றோம். அதாவது 255.255.0.0. ஆனா கிளாஸ் ஏவோட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.0.0.0. கிளாஸ் பி யோட சப்நெட் மாஸ்க் 255.255.0.0. கிளாஸ் சி யோட சப்நெட் மாஸ்க் வந்துட்டு 255.255.255.0. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஐபி அட்ரஸ் கொடுத்துதான் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இது எல்லாமே கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து டிஃப்ரெண்டா வரும். எனக்கு வந்துட்டு 192 168க்கு என்ன சப்நெட் மாஸ்க் வரும்? நீங்க வந்துட்டு 192 172 பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, இது கிளாஸ் பி. அப்படின்னா வந்துட்டு சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255.255.0.0ன்னு போட்டுருவீங்க. ஆனா அது தப்பு. அப்படி போட்டீங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா இங்க வந்துட்டு பிரைவேட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் 12 பிட் தான் நெட்வொர்க் பிட்ஸ். 12 பிட் தான் நெட்வொர்க் பிட்ஸ். 192 168க்கு வந்துட்டு 12 பிட் தான் நெட்வொர்க் பிட்ஸ், 20 பிட் ஹோஸ்ட் பிட்ஸ். அப்படின்னா வந்துட்டு நம்ம போடுவோமா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு we have to do apply the once in the network bits. So 111 111 111 111 அப்படிங்களா? ஸோ ஓகேவா? ஸோ 12 பிட்டுக்கு வந்துட்டு 1 அப்ளை பண்றோம் சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்த 20 பிட்ஸ்க்கு வந்துட்டு 0 அப்ளை பண்றோம், ஏன்னா அது ஹோஸ்ட் பிட்ஸ். இப்போ என்ன வரும்? எல்லாமே 1 இருந்துச்சு அப்படின்னா 255. இதுல 4 1 மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா என்ன வரும்? 1 into 128 128, 1 into 64 64, 1 into 32 32, 1 into 24
சரி 1 into 16 16 அப்படின்னு என்ன வரும் 128 plus 64 192 plus 32 224 224 plus 16 240. ஸோ இந்த ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்சஸ்க்கு வந்து சப்நெட் மாஸ்க் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இதை வந்து கிளாஸ் பியா எடுத்துக்க கூடாது. ஸோ அது வந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும். எந்த இடத்துல கிளாஸ் பியா யூஸ் பண்றாங்க 192 168 வந்துட்டு எந்த இடத்துல வந்து கிளாஸ் பியா யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து மாறும். நீங்க பின்னாடி வந்துட்டு சப்நெட்டிங்னு ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. இது எல்லாமே குழப்பி விட்டுரும். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேங்களா? பேசிக் திங்காக தான் இது சொல்றேன். ஸோ நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தப்பு. இது வந்து தப்பு. நாட் வேலிட். இதுதான் வேலிட். ஓகேங்களா? இப்போ இங்க வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வந்து 192 168 00 அப்படின்னு இதை பார்த்த உடனே 192 பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? கிளாஸ் சின்னு நினைப்பீங்க. ஆனா இது கிளாஸ் சி கிடையாது. இது பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்ச். பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்சுனா சப்நெட் மாஸ்க் வந்து வேற வரும். 16 பிட் நெட்வொர்க் பிட்ஸ் 16 ஒன்ஸ் அப்ளை பண்றோம், 16 0 அப்ளை பண்றோம். அப்படின்னா என்ன வரும்? 255 255 00 தான் வரும். இது கிளாஸ் பியோட சப்நெட் மாஸ்க் நிறைய இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா பிரைவேட் அட்ரஸ்ன்னு வரும்போது 192 168க்கு பிரைவேட் அட்ரஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இதுதான் சப்நெட் மாஸ்க். ஆனா இதுக்கு வந்துட்டு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இது கிளாஸ் ஏவா இருந்தாலும் சரி, பிரைவேட் அட்ரஸா இருந்தாலும் சரி, 10 சீரிஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் சப்நெட் மாஸ்க் வரப்போகுது. ஏன்னா இதுல 8 பிட் தான் நெட்வொர்க் பிட்ஸ், ரிமைனிங் எல்லாமே ஹோஸ்ட் பிட்ஸ். ஓகேவா? நான் ஃபுல்லா புலம்பிச்சா ஒரு மாதிரி தலை சுத்துறேன். ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ இது வரைக்கும் சப்நெட் மாஸ்க் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? சப்நெட் மாஸ்க்னா என்ன எனக்கு தெரியுங்க. இப்போ வந்து நான் வந்து பார்த்த உடனே கிளாஸ் ஏ நெட்வொர்க்னு ஒன்று பார்க்குறேன். கிளாஸ் ஏ நெட்வொர்க்ல வந்துட்டு 10 சீரிஸ் பார்க்குறேன். 10 சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு 8 பிட் நெட்வொர்க் பிட்ஸ், 24 பிட் ஹோஸ்ட் பிட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்காக தான் இந்த சப்நெட் மாஸ்க் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வரும். சிஸ்டம்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஒன்ஸ் இன் நெட்வொர்க் பிட்ஸ், ஆல் ஜீரோஸ் இன் ஹோஸ்ட் பிட்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்றோம். இப்போ கிளாஸ் ஏல வந்துட்டு 8 பிட் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், 24 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் அப்படின்ற போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து 8 ஒன்ஸ் அப்ளை பண்ணோம். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 24 0 அப்ளை பண்ணோம். ஏன்னா ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே 0 அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணோம்னா 255 000 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கம்பெனில வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு பா இதான்பா ஐபி அட்ரஸ், அதோட சப்நெட் மாஸ்க் இதான்பா, இந்த ரேஞ்சில் தான் நிற்பா, நீ வந்து சிஸ்டமுக்கு எல்லாம் ஐபி செட் பண்ணணும். ஓகேங்களா? இதான் சப்நெட் மாஸ்க்னு கொடுத்துருவாங்க. இதான் சப்நெட் மாஸ்க்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்துட்டு ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வருவீங்க. 1 இதோட சப்நெட் மாஸ்க் இது அப்படின்னு கொடுப்பீங்க. அடுத்த சிஸ்டம்க்கு போவீங்க. அடுத்த சிஸ்டம்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 அப்படின்னு அசைன் பண்ணுவீங்க. அடுத்து வந்துட்டு இதுதான் சப்நெட் மாஸ்க். ஏன்னா சப்நெட் மாஸ்க் எப்பவுமே மாறாது இந்த நெட்வொர்க்கை. ஆமா, எல்லா சிஸ்டத்துக்கும் ஒரே சப்நெட் மாஸ்க் தான். ஏன்னா நெட்வொர்க் பிட்ஸ் ஹோஸ்ட் பிட்ஸ் சேம் தான், ஐபி அட்ரஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. ஓகேங்களா? நீங்க இதுல எத்தனை மிஷின் அசைன் பண்ணாலும் சரி, அத்தனை மிஷினுக்கும் இதுதான் வந்துட்டு. இப்போ 100ன்னு அசைன் பண்ணாலும் சப்நெட் மாஸ்க் இதுதான். இப்போ வந்துட்டு பிரைவேட் அட்ரஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு 172.16.00 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதான் சப்நெட் மாஸ்க்னு கொடுத்துட்டாங்க.
இதை பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்சுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது கிளாஸ் பில வராது. கிளாஸ் பியா இருந்தா சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255.255.0.0 தான் வரும். ஆனா இவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இது கிளாஸ் பிக்குள்ள வரல, இது வந்து பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்சுன்னு தெரிஞ்சிடும். 255.240.00 அப்படின்றது பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்ச். அப்படின்னா நீங்க சிஸ்டம் அசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு 1 இதோட சப்நெட் மாஸ்க் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துருவீங்க. எத்தனை பிசி வந்தாலும் கொடுத்துருவீங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 31.0 அப்படி வந்தாலும் நம்மளுக்கு வந்து இதுதான் சப்நெட் மாஸ்க் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் 32.01 255.240.00. இது வந்து தப்பு. ஏன் தப்பு? இது வரைக்கும் கரெக்ட். எனக்கு இது வரைக்கும் நான் அசைன் பண்ண ஐபி அட்ரஸ் எல்லாமே கரெக்ட். இது வரும்போது எனக்கு தப்பா வருது. நீங்க கேட்கலாம் எல்லாமே 172 சீரீஸ் தானே, 172 சீரீஸ்னா நீங்க பிரைவேட் ஐபி தானே சொன்னீங்க, நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா 172 சீரீஸ்ல 31 வரைக்கும் தான் ரேஞ்சஸ். அது வரைக்கும் தான் மட்டும்தான் ஐபி அட்ரஸ் எடுக்க முடியும். 16.0.1ல இருந்து ஆரம்பிச்சு 16.1.0ல இருந்து ஆரம்பிச்சு 255.254 வரைக்கும் தான் ரேஞ்ச். இது வரைக்கும் தான் நீங்க வந்துட்டு எடுக்க முடியும். இவ்வளவு ரேஞ்சஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்த வேல்யூ என்ன வரும்? 172.32.0.1ன்னு வரும், இல்ல 0.0ன்னு கூட வரும். அப்படின்ற போது வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு பிரைவேட் அட்ரஸ் ரேஞ்ச் கிடையாது, ஏன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இதை வந்துட்டு என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் கால் கிளாஸ் பி அட்ரஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கிளாஸ் பி தான் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா வந்துட்டு சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255.255. இதுல வந்துட்டு 16 நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, 16 ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு. ஆனா அதுல வந்துட்டு 12 நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, 20 ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஐபி கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சப்நெட் மாஸ்கோட ஷார்ட் அண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுதான் சிஐடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஐடிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னா வந்துட்டு என்னன்னு வரும் அப்படின்னா ஸ்லாஷ் நோட்டேஷனா வரும். ஸ்லாஷ் நோட்டேஷனா வரும். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு எதனால இதை சப்நெட் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி சப்நெட் மாஸ்க் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டு பக்கத்திலேயே வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் என்னன்றதை எழுதி கொடுத்துருவாங்க. பக்கத்திலேயே வந்துட்டு நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்லாஷ் 12ன்னு கொடுத்துருவாங்க. ஸ்லாஷ் 12 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லாஷுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வர்றது எல்லாமே என்ன வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸை தான் வந்து வேல்யூ பண்ணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். IPv4ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 32 பிட்ஸ் இருக்கு. இவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு 12ன்னு கொடுத்துருக்காங்க. 12 வந்துட்டு என்னது? நெட்வொர்க் பிட்ஸ். நெட்வொர்க் பிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சலாமா? 32 - 12 ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 20 வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? சப்நெட் மாஸ்க்னு சொல்லிட்டு பெரிய லென்த்தா பதிலாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லாஷ் நோட்டேஷன் போட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துறாங்க. நெட்வொர்க் பிட்ஸை மட்டும் சொல்லிடுறாங்க. அதுல இருந்து நம்ம ஈஸியா ஹோஸ்ட் பிட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் IPv4னாலே 32 பிட்ஸ் தான், அதுக்கு மேல போக போறது இல்லை. நெட்வொர்க் பிட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த IPv4ஓட டோட்டல் பிட்ஸ்ல இருந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸை மட்டும் மைனஸ் பண்ணா ஹோஸ்ட் பிட்ஸ் கிடைச்சிடும்.
ஓகேங்களா? சோ அதுதான் இங்க வந்து ஓகே. இப்போ இந்த இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா IPv4 32 பிட்ஸ் இருக்கு. இதுல நெட்வொர்க் பிட்ஸ் என்னன்றதை இங்கேயே சொல்லிட்டாங்க, /28. அப்பனா ஹோஸ்ட் பிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 32 - 28 4 தான் அப்படின்றத ஈஸியா கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறது ஈஸியா? அப்படின்னா 28 நெட்வொர்க் 28 ஒன்ஸ் வரணும், 4 ஜீரோஸ் வரணும். அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். 255 255 0 ஓகே. 0. ஓகேவா? ஓகே. சோ இந்த மாதிரி /8 அப்படின்னா /8 கொடுத்தாங்கன்னா அப்படின்னா எத்தனை ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கும்? 24 ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கும். சப்நெட் மாஸ்க் இதுதான் வரும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், நீங்க தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ /9 கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இது 9 நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு. அப்படின்னா 23 ஹோஸ்ட் பிட்ஸ். அவ்வளவுதான். இதே மாதிரியே 32 வரைக்கும் நீங்களே போட்டுப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வைல்ட் கார்ட் மாஸ்க். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சப்நெட் மாஸ்க். இப்போ வைல்ட் கார்ட் மாஸ்க் அப்படின்றது வந்துட்டு நம்ம ரொம்ப நிறைய இடத்துல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ACL அப்படின்னு ஒண்ணு படிப்போம், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிப்போம். பேக்கெட் ஃபில்டரிங் கான்செப்ட்ல எந்த ஐபி வந்துட்டு பிளாக் பண்ணணும், எந்த சர்வீஸை வந்து பிளாக் பண்ணணும், எந்த சோர்ஸை பிளாக் பண்ணணும், எந்த டெஸ்டினேஷனை பிளாக் பண்ணணும், எந்த சர்வீஸை பிளாக் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் போடுவோம் பேக்கெட் ஃபில்டரிங் கான்செப்டுக்காக. ஸோ அந்த இடத்துல இங்க யூஸ் ஆகும். அப்படின்னா என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க் தான். சப்நெட் மாஸ்க்ல 255 இருந்துச்சுன்னா வைல்ட் கார்ட் மாஸ்க்ல 0ன்னு வந்து, சப்நெட் மாஸ்க்ல 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா வைல்ட் கார்ட் மாஸ்க்ல 255 வந்து, அப்படியே ரிவர்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டெல் நெட்வொர்க்கு வந்து சப்நெட் மாஸ்க் இதுதான். அதான் வைல்ட் கார்ட் மாஸ்க் என்ன வரும்? 255 இருக்கிற இடத்துல எல்லாமே 0 பண்ணிடுவோம், 0 இருக்கிற இடத்துல 255 பண்ணிடுவோம். 192.168.0.0ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 192.168 இருக்கிற இடத்துல 0 பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வரும். அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா 192.168.0.0ன்னு இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே இதான் வரும். சப்நெட் மாஸ்க் இதுன்னா அதோட வைல்ட் கார்ட் மாஸ்க் அப்படியே ரிவர்ஸ்ல வரும். எங்கெல்லாம் 255 இருக்கோ அங்க எல்லாமே 0, எங்கெல்லாம் வந்துட்டு இது இருக்கோ அங்க 0. இது வந்து நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. இது வந்துட்டு நீங்க ஈஸியா பண்ணிருவீங்க. இது வந்துட்டு நீங்க ஈஸியா வந்துட்டு எடுத்து ஈஸியா பண்ணிட போறீங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? 10.0.0.0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்துட்டு சப்நெட் மாஸ்க் இதுதான். வைல்ட் கார்ட் மாஸ்க் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும். எங்கெல்லாம் 255 இருக்கோ அங்க எல்லாமே வந்துட்டு இது பண்ணி போட்டுருவீங்க. ஆனா 192.168 வந்து சப்நெட் மாஸ்க் இதுதான். 255 240.00ன்னு போட்டுருவீங்க. 240.00ன்னு போட்டுறீங்க. இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு எப்படி பண்ணுங்க? 255 இருக்கிற இடத்துல எல்லாமே 0 போட்டுருவீங்க. இப்போ 0 இருக்கிற இடத்துல 255 போட்டுருவீங்க. இப்போ 240ன்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்குதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டேட்டோட டோட்டல் வேல்யூ என்ன வரும்? எல்லாமே 1 அப்ளை பண்ணா 255 வரும். இங்க பாருங்க, இந்த ஆக்டேட்ல 255 ஓவரால் வந்துட்டு 255.
அந்த 255 இருந்து 240 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குமோ அதான் அதான் ஒயில் கார்டு மாட்டேன். அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் 0. இந்த 240க்கு வந்துட்டு 255 இருந்து 240 மைனஸ் பண்ணிருக்கோம். 15 வந்துருக்கு 15 0 இருக்கிற இடத்துல எல்லாம் 255 இருக்கும். அப்படின்னா இந்த சப்நெட் மாஸ்க்கு ஒயில் கார்டு மாஸ்க் வந்துட்டு இதுதான் 0 இருந்தா 255 மாத்திருவீங்க, 255 இருந்தா 0 மாத்திருவீங்க. இதை தவிர வேற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டேட்டோட டோட்டல் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ தான் மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்துட்டு அந்த புரியுதா? ஸோ இதுதான் இங்க போட்டிருப்பேன் நான் வந்துட்டு இதான் வந்துட்டு இங்க போட்டிருப்பேன். இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்காக வேணா வந்துட்டு ஒரு இது சொல்றேன். இப்ப /22 இருக்கு, /22 இருக்கு. /22 உங்களுக்கு என்ன தெரியும், நெட்வொர்க் பிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. நெட்வொர்க் பிட்ஸ் எவ்வளவு 22 கிடைச்சிச்சு. இப்போ ஹோஸ்ட் பிட்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஹோஸ்ட் பிட்ஸ் தெரியாததுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐபி அட்ரஸோட டோட்டல் வேல்யூல வந்து இந்த 22 மைனஸ் பண்ணீங்கன்னா ஹோஸ்ட் பிட் கிடைச்சிடும். ஹோஸ்ட் பிட்ஸ் என்ன வரும் அப்படின்னா 10 தான் வரும். அப்படின்னா இதோட சப்நெட் மாஸ்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 22.1 அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்றீங்க. அப்புறம் 10 சைபர் அப்ளை பண்றீங்க. அப்ப என்ன வரும், இந்த ஆக்டேட் ஃபுல்லா 255 அடுத்த ஆக்டேட். இந்த ஆக்டேட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 சைபர் இருக்கு. எங்கெங்க சைபர் இருக்கு, 0x2 தான் இருக்கு. அப்புறம் 3 தான் மைனஸ் ஆகுது. 255 இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 252. அந்த ஆக்டேட் 0 இருக்கு. இப்போ இது சப்நெட் மாஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒயில் கார்டு மாஸ்க் என்னன்னு தெரியும், 255 தான் 0 அப்ளை பண்ணிடுவீங்க. 0 இருக்கிறதுல வந்து 255 அப்படின்னா என்ன வரும் 3.